என்னடா வயசாகுது உனக்கு? 25 வயசு தானடா ஆகுது. ஒரு தண்ணி கூட தூக்க முடியுதாடா உன்னால? எல்லாம் பாரு, கிரிக்கெட்ல ஒருத்தன் 6 பால் 7 சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ இருக்கியே. நான் தான் எங்க அவே அங்க அடிக்கிறான்றது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அவன் அங்க கிரிக்கெட்டுக்காக வாழ்நாள் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்றேன், அவன் அடிக்கிறேன், ஒரு நியாயம் இருக்கு. நான் என்ன அது மட்டுமா? இல்ல நான் இல்ல, நம்மன்னு வச்சுக்கிறோம். நம்ம என்ன அதை மட்டும் பண்றோமா? காலையில வேலைக்கு வண்டியில போறோம், காய்கறி வாங்குறோம், படுத்து தூங்குறோம், உடம்புக்கு எவ்வளவு வேலைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சிஸ்டம்ல உட்காந்து வேலை பார்க்குறோம். இவ்வளவு வேலைகள் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு தண்ணி குடத்தை தூக்கலையா? அவர் தூக்குறாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவு நேரம் நான் பேசினது கைரன் போலார்ட். இந்த வயசுல மனுஷன் இப்படி அடிக்கிறான், சூப்பர். குட்டு மிச்சல் ஸ்டார்க் 35 வயசு ஆயிருக்கு. அவர் ஏன்பா ரிட்டையர் ஆனாரு? ரிட்டையர் ஆயிட்டாரு. எல்லா ஃபார்மட்லயும் இல்லை, T20. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல போறேன். உங்களுக்கு இதெல்லாம் ஆமாப்பா அவன் கரெக்டு தான்ப்பா, இதெல்லாம் ஏன் ரிட்டையர் ஆனா அப்படின்னு நீங்க கேட்கலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை பத்தி நம்ம என்ன பார்க்கலாம். நான் இப்போ பொலார்டை பத்தி பேச போறேன். அதனால பேட் இருக்கு, அவர் ஒரு பேட்ஸ்மேன். சும்மா ஒரு நகைச்சுவை போடும், சரி சீரியஸா பேசுவோம். பொலார்டு ஏன் ரிட்டையர் ஆனாரு? வெஸ்ட் இண்டீஸ் ஃபேனா நான் கேட்கல, எம்ஐ ஃபேனா நான் கேட்கிறேன். நான் ஒரு மும்பை இந்தியன்ஸ் கடப்பாரோட லைனப் பேட்டிங்கை பார்த்து மிரண்டு போய் டேய் இப்படிலாம் ஒரு லைனப் இருக்குமான்னு ஃபேனா வேணா வந்தான் நான். அதுக்கு முக்கிய காரணம் பொலார்டு. 2011 இருந்து 2020 சில்ற வரைக்கும் பொலார்டு மும்பைக்காக உசுரை கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு பொலார்டை ஏன்டா தூக்குனீங்க? சரி தூக்குனது அந்த டயத்துல ஃபார்ம் அவுட்ல இருந்தாருன்னு பரவாயில்ல, இப்ப அடிக்கிறாரா மனுஷன். 10 பால்ல 8 6 கிட்ட அடிச்சிருக்காருடா. யாரா நீ? உனக்குதான் வயசு ஆகுமா? என்னடா சாப்பிடுறன்ற மாதிரி பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு பொலார்டு. இவரு தூக்க உங்களுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தீங்க பாருங்க. நாங்க பொலார்டை டேவிட்டா கொண்டு வர போறோன்ட்டு. பொலார்டு எங்க இருக்காரு? டேவிட் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லலாம், பண்றாரு, ஒத்துக்கிறேன். ஆனா பொலார்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுடா. அதுக்கு என்னடா காரணம்? அதை இன்ன வரைக்கும் சொன்னீங்களாடா பொலார்டை ஏன் ரிலீஸ் பண்ணோன்ட்டு? அதையும் சொல்லலை. ஆக்கிட்டு சரி எங்கிட்ட விட்டா பரவாயில்ல, பேட்டிங் கோச்சா உட்கார வச்சிங்க பாத்தீங்களாடா. டே 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 ஏன்டா இப்படி பண்ணீங்க? வெஸ்ட் இண்டீஸ்க்கு அதை கேளுங்கண்ணா. வெஸ்ட் இண்டீஸ் உன்னெல்லாம் எப்படிப்பட்ட டீமும் ஒன்று அப்படி வச்சிருந்தாங்கடா. பொலார்டு, ரசல், கெயிலு, இப்படி ஒரு டீமை வச்சுட்டு இப்போ இப்படி அவங்களெல்லாம் விட்டுட்டு ஒரு டீமை ஃபார்மேட் பண்ணி நீ கொண்டு வர்றது ஃபர்ஸ்ட் எனக்கு புரியுது. யாராச்சும் உனக்கு காசு கொடுறான்ற மாதிரி எனக்கு தோணுது. வெஸ்ட் இண்டீஸோட ஃபுல் ஃபிளெஜ் வீடியோ வேணும் எனக்கு, வெஸ்ட் இண்டீஸை பற்றியே தெரியலப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வெஸ்ட் இண்டீஸை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு வீடியோ ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு 1000 லைக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துடும் வெஸ்ட் இண்டீஸை பற்றி. அடுத்து மிச்சல் ஸ்டார்க் ஏன்டா ரிட்டையர் ஆன? எதுக்கு ரிட்டையர் ஆன? ஏன்டா T20ல அப்படி பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு ரிட்டையர் ஆன? ஏன்னா ஒர்க் லோடுன்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப தும்மலாத்தா சரியா இருக்கு. அவங்க கூட டெஸ்ட் மேட்ச் இது அதுல விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒர்க் லோடு கம்மி இருக்கிறதுலே அது போக 4 ஓவர் தாண்டா உன்னை போட சொல்லுவாங்க. 4 ஓவருக்கு போய் எவனாச்சும் ரிட்டையர் ஆவானாடா? அங்க 10 ஓவர் போடணும். இன்னொரு ஃபார்மேட்ல எவ்வளவு ஓவர் கொடுப்பாங்கன்னே தெரியாது, போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுலலாம் விளையாண்டு 4 ஓவர் எனக்கு வருத்தம்பா. சரி, எல்லா லீக்லையும் ஆஸ்திரேலியாக்காக சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஒரு வேர்ல்டு கப்பே வாங்கி கொடுத்துட்டேன். 2015 வேர்ல்டு கப்பு வாங்கி கொடுத்துட்டேன். 2019 நெருக்கி கொண்டு போயிட்டேன். இது மட்டும் இல்லாம 23 சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனா இதெல்லாம் 50 ஓவர் ஃபார்மேட். இருந்தாலும் T20 ஃபார்மேட்ல நீ பண்ணியிருக்க. ஒரே ஒருக்கு உனக்கு பேடு சீசன் வேர்ல்டு கப்ல 2020க்கு, அதுக்காக ரிட்டையர்மெண்ட் ஆடா ஓடா அங்கிட்டு. ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு என்னமோ பிரான்சைசிஸோ இல்லை இவங்களோட ஹெட் இருப்பா இல்லை அவங்க தான் காரணமோன்னு தோணுது. ஏன்னா இவங்க யாரும் டெசிஷன் எடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு டெசிஷன் எடுத்தா இப்படி ஒரு மட்டித்தனமான டெசிஷன் எடுப்பாயலா? அதாவது 50 ஓவர்ல விளையாடுவாயலாம், டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுவாயலாம். 2020 4 ஓவர் போட்டு 4 கோடி ரூபாய் வாங்கி நல்ல பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இதை விட்டுட்டு இதை போய் ரிட்டையர் பார்த்தியா? 2 எக்ஸ்ட்ரீமை பத்தி டிசைட் இல்லை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் 38 வயசுல 6 பாலுக்கு 6 6 அடிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்காரு.
இன்னொருத்தர் 4 ஓவருக்கு எவ்வளவு எக்கானமியா போட முடியுமோ அப்படி ஒரு எக்கானமில இருக்க. 2 பேருமே ஒரு மாதிரி போயிட்டாங்க. இவர் ரிட்டையர் ஆனது கூட சரி ஓகே, பவுலர் இன்ஜுரி ஆகலாம், ஒருவேளை அவர் பெரிய வேர்ல்டு கப்புக்கு இல்ல டெஸ்ட் கப்புக்கு எய்ம் பண்ணி சில்ற வாடா அப்படின்ட்டு T20 விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மனுஷனுக்கு ஏன் எம்ஐல இருந்து தூக்குனாங்க, அவங்களும் பதில் சொல்லல. வெஸ்ட் இண்டீஸ்ல சரி ஓகே, அதுக்கு நம்ம வீடியோஸ் ரெடி பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால நான் அதை இந்த வீடியோல சொல்ல விரும்பல. ஆனா அதுக்கு போக பொலாடை பத்தி நம்ம லைஃப் ஹிஸ்டரி போட்டிருக்கோம், அது மேல லிங்க் கொடுத்துறோம், கீழே லிங்க் கொடுத்துறோம், எல்லாத்துலயும் லிங்க் கொடுத்துருவோம். அதை பாருங்க. அதை வச்சு ஏண்டா அந்த வீடியோவே நல்லா இருக்கு அதையும் கண்டினியூ பண்ணுங்கடானா பண்ணுவோம், கண்டிப்பா பண்ணுவோம். எல்லாமே யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக. ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இதனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது ஒரு புது முயற்சி. இந்த முயற்சியில நல்லா பேசுறா அப்படின்னா சூப்பர், ஓகே கண்டினியூவா போவோம். இதெல்லாம் என்ன வீடியோ, இவனுக்கும் பொழுது போல, அவன் பாக்குற எங்களுக்கும் டயர்ல சரியில்லை அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. இது வேண்டாம், நீ எப்போ உன் ஸ்டைல்ல போ, வீடியோவே பண்ணாத அப்படின்னா நாங்கள் பெருமைப்பட்டு போயிடுவோம், போக மாட்டோம். காசுக்காக எல்லாம் எதுக்காக? ஒருவேளை சோத்துக்காக. எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பொலார்டு இதனாலதான் ரிட்டையர் ஆனாரு, எம்ஐ தூக்குறாங்க, ஷார்க் இதனாலதான் ரிட்டையர் ஆனாரு தூக்குறாங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தண்ணி குடிச்சிட்டு